கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை அரசு கொடுக்கிறதா? அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள் இரண்டு பேரும் திராவிட கட்சிகள், திமுகவும் அதிமுகவும். மாணவனை கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு வச்சது யார்? கல்வி என்பது மானிட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அரசின் கடமை. அது எப்படி மாணவனின் கடன் வந்துச்சு? அப்போ மாணவனின் கடனை தள்ளுபடி செய்கிறதில் இழக்கிற பணத்தை, தரமான கல்வியை, கல்வியின் தரத்தை உயர்த்து அரசு பள்ளி கல்லூரியில் கொடுத்து விட முடியாதா? அப்படி இருக்கிறதா? ஒரு அடிப்படையின் அறிவு சமூகம், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள், ஆண்டோரும் சான்றோரும் வாழ்ந்து மறைந்த இனத்தின் மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன் மக்கள். சிந்திக்க வேண்டாமா? 7 வள்ளல்களை, மண்ணை ஆண்ட மன்னன் வள்ளலாக இருந்த பரம்பரை நம் இனத்தில் மட்டும்தான். பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமா நின்று நாட்டை ஆண்ட மன்னர்களை கொடை வள்ளலாக இருந்தது உலகத்தில் தமிழ் பேரினத்தில் மட்டும்தான். வாரி வாரி கொடுத்தவனின் வாரிசுகள் கையேந்தி நிற்குது. மயிலுக்கு போர்வையை போத்திய பேகனின் பேரனும் பேத்தியும் வேட்டி சேலைக்கு வெக்கமில்லாமல் கையேந்தது. மானத்தை மறைத்து கட்ட 200-300 ரூபா வேட்டி சேலை கூட வாங்க முடியவில்லை. 1000-500க்கு அல்லாடுகிறது. சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடியது என்கிறான் நம்முடைய பாட்டன் சீவக சிந்தாமணியிலே திருத்தக்க தேவன். கணவனும் மனைவியும் வாசலில் நின்று கொண்டு போவோர் வருவரெல்லாம் அழைத்து, எங்கள் வீட்டில் விருந்துண்டு போங்கள், வெறுங்கையோடு போக வேண்டாம், பொன்னும் மணியும் அள்ளி தருகிறோம், பட்ட ஆடைகள் தருகிறோம், விருந்துண்டு சாப்பிட்டு விட்டு பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று போவோர் வருவரெல்லாம் அழைத்து விருந்து படைத்து உபர்சித்த பரம்பரையில் வந்தவன் அறப்படி அரிசிக்கு அல்லாடி கொண்டிருக்கிறான். கால கொடுமை, கால கொடுமை.